வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு லட்டு பண்ண போகிறோம். நட்ஸை வச்சு நம்ம லட்டு பண்ண போகிறோம். சாக்லேட் கலந்து ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. நம்மள மாதிரி கூட உள்ளவங்களும் சாப்பிட்லாம், அப்புறம் வயசானவங்களும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிஸ்தா ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். நம்ம வெறும் கடாயிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க. ஒரு தட்டில் கொட்டிடலாம். இதை இப்போ 100 கிராம் பாதாம் போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம வெறும் கடாயிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க. இப்போ இதையும் ஒரு தட்டில் கொட்டிடுவோம். கொட்டிட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலுமே கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி லைட்டாக அந்த வேர்க்கடலை வறுத்தா போதும். அதுக்கப்புறம் முந்திரியும் ஒரு 100 கிராம். பாருங்கள், முந்திரியை இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இதை நம்ம இந்த தட்டில் கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திராட்சை போட்டுக்கலாம். திராட்சை ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். பாருங்கள், திராட்சை வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பேரிச்சம்பழம் நான் ஒரு 5 பீஸ் வச்சுருக்கேன். இதோட இந்த திராட்சையை கொட்டிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த முந்திரி திராட்சை அதோடு சேர்த்தோம்னா அது அரைப்படாது இந்த ஈரப்பதத்தினால. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி திராட்சை இதை எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடிச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ சர்க்கரை ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொடிச்ச சர்க்கரையை இதில் சேர்த்துருவோம். இந்த பேரிச்சம்பழமும் திராட்சையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பேரிச்சம்பழமும் திராட்சையும் அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம கடைசியில் தான் அரைக்கணும். ஏன்னா அப்படியே மிக்சியில் ஒட்டிக்கும். அதனால் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது உங்களுக்கு உதிராக இருக்குது. லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணி. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. லட்டு எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ இது மேலே நம்ம சாக்லேட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த புடி பாத்திரத்தில் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். சாக்லேட் லிக்விட் ஆக்கி எடுத்துக்கிறதுக்கு இதை ஹையில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை இது மேலே வச்சிடுறேன். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த 1 பார் சாக்லேட் வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுடலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம ஒவ்வொரு லட்டாக இதில் போட்டு நல்லா நம்ம இதில் முக்கி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் ட்ரையாக காஞ்சது கடையில் விற்கிது. இதை தான் நான் தட்டில் பரப்பி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த சாக்லேட் கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் வெதுன்னு சூடு இருக்கும் போதே டக்குன்னு நம்ம சாக்லேட்டை துவச்சி எடுத்து தட்டில் வச்சிடலாம். கட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம அதை மேலே கோட்டிங் கொடுக்க முடியாது. பாருங்கள், இப்போ நல்லா இந்த தேங்காவில் மிக்ஸ் பண்ணி இங்கே எடுத்து வச்சிடலாம். சுவையான இந்த லட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.